இன்று மனித உரிமை நாள், டிசம்பர் 10. இந்த மனித உரிமை நாளன்று நம்முடைய உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். மனித உரிமை நாள் நெருங்குவதற்கு முன்பாகவே மத சம்பந்தமான தீர்ப்புகள், மதத்திற்கு எதிரான உரையாடல்கள் எல்லாமே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்வது உங்களுக்கு எல்லோருக்குமே விளங்கும் என்று கருதுகிறேன். ஒரு வாரத்திற்கு முன்னதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையைச் சேர்ந்த நீதிபதி ஒருவர் மதச்சார்பின்மையை வலியுறுத்துவதை விடுத்து அதற்கு எதிராக அல்லது அதற்கு புறம்பாக ஒரு தீர்ப்பை எழுதினார். ஒருவர் இந்த இடத்தில்தான் நான் தீபத்தை ஏற்றுவேன், அதற்கு உயர்நீதிமன்றம் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கு தனிப்பட்ட வழக்காகுமா அல்லது பொதுநலம் சார்ந்த வழக்காகுமா என்பது முதல் கேள்வி. அவர் சொல்கிறார், தீபத்தூண் என்று ஒன்று இருக்கிறது, திருப்பரங்குன்றம் மலையில் உள்ளது, அந்த தீபத்தூணில்தான் நான் விளக்கை ஏற்றுவேன், காலங்காலமாக விளக்கு ஏற்றப்பட்ட இடத்தில் நான் விளக்கை ஏற்ற மாட்டேன், அதற்கு நீதிமன்றம் துணை செய்ய வேண்டும் என்று ஒருவர் ரிட்மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த ரிட்மனுவை தாக்கல் செய்யும் பொழுதே முதல் நாளன்றே உரிய நீதிபதிக்கு அந்த வழக்கு பொதுநலம் சார்ந்த வழக்கு என்று தெரியும். அவருக்கு தெரியவில்லை என்றாலும் கூட அந்த வழக்கை நடத்துபவர்கள் அவரிடம் சொல்லியிருக்க வேண்டும், இது பொதுநலம் சார்ந்த வழக்கு, இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது முருக பக்தர்கள் எல்லோருமே இதை விரும்புகிறார்கள், இந்த இடத்தில்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது முருக பக்தர்களின் கருத்து, எனவே அந்த கருத்து பொதுநலம் சார்ந்தது என்று நீதிபதிக்கு விளக்கி இருக்க வேண்டும். எந்த காரணத்தினாலோ யாருமே இதை பொதுநல வழக்கு என்று சொல்லவில்லை. நீதிபதியும் ஒரு ரிட்மனுவாக அதை எடுத்துக்கொண்டு தீர்ப்பையும் எழுதிவிட்டார். இந்த தீர்ப்பு எப்படி செல்லும்? நீண்ட நாட்களுக்கு முன்னதாகவே, சுமார் சில வருடங்களுக்கு முன்னதாகவே ஒரு நீதிபதிக்கு எத்தகைய வழக்குகளை விசாரிக்க அனுமதி உண்டு என்பதை பற்றி அந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. பொதுநல வழக்கு என்று ஒன்று வந்தால் இரு நீதிபதிகள் அடங்கிய குழு மட்டுமே விசாரிக்க முடியும். இது பொதுநல வழக்காக இருக்கும் பொழுது தனி நீதிபதி இதை விசாரித்திருக்க கூடாது. அதுவே முதல் தவறு. அப்படி விசாரித்து ஒருவர் தீர்ப்பு எழுதினால் அந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லாது. இதை இரண்டு நீதிபதிகள் இனிமேல் தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், அந்த தீர்ப்பு தவறா சரியா என்பதை குறித்த அப்பீல் இப்பொழுதுதான் இரண்டு நீதிபதிகளுக்கு முன்னால் வரப்போகிறது. அவர்கள் வெள்ளியன்று, அதாவது நாளை மறுநாள் இந்த வழக்கை விசாரிக்கப் போகிறார்கள். அவர்கள் எத்தகைய தீர்ப்பை எழுதுவார்கள் என்று நாம் சொல்ல இயலாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தனி நீதிபதி ஒருவர் பொதுநல வழக்கை விசாரித்திருக்க கூடாது. அவர் விசாரணை செய்து அந்த தீர்ப்பை எழுதியது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இரண்டாவதாக, முதலில் ஒரு தீர்ப்பை அந்த நீதிபதி எழுதுகிறார், அதாவது உயர்நீதிமன்றம் எழுதுகிறது. எந்த தீர்ப்பும் தனி நீதிபதிகளோ எழுதுவதில்லை. அந்த தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு. முதலில் எழுதிய தீர்ப்பு அது, நீங்கள் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பு. ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி என்று அந்த வழக்கில் ஒன்று கேட்கப்பட்டுள்ளது. அந்த ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி என்பது என்னவென்றால், டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஏற்றவில்லை என்றால் என்னையே அனுமதியுங்கள், நான் அந்த விளக்கை ஏற்றுகிறேன் என்பதுதான் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப். ரிட்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் முதலில் அந்த ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபை வழங்கவில்லை. உயர்நீதிமன்றம் வழங்கிய முடிவு, இந்த இடத்தில் தீபத்தூணில் இந்த விளக்கை ஏற்ற டெம்பிள் மேனேஜ்மெண்ட் முன்வர வேண்டும் என்பதுதான். டெம்பிள் மேனேஜ்மெண்ட் அந்த ஆணையை புறக்கணித்தால் கண்டெம்ட் எடுப்பது சரியே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கண்டெம்ட் பெட்டிஷனில் உயர்நீதிமன்றம் ஒரு புதிய ஆணையை பிறப்பிக்க முடியுமா என்பதுதான் கேள்வி.
கண்டெம்ட் என்பது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட ஆணையை நடைமுறைப்படுத்தாதது கண்டெம்ட். ஆனால் கண்டெம்ட் பெட்டிஷனில் ஒரு புதிய ஆணையை பிறப்பிக்க முடியுமா என்பது கேள்வி. இந்த நீதிபதி அவர்கள் கண்டெம்ட் பெட்டிஷனில் ஒரு புதிய ஆணையை பிறப்பித்து நீங்களே 10 பேருடன் சென்று இந்த விளக்கை ஏற்றுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஆணை சட்டப்படி செல்லாது என்பது என் கருத்து. சுமார் ஒரு வாரத்திற்கும் மேலாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையை மதுரை உயர்நீதிமன்றம் முதல் நாளன்றே தடுத்திருக்கலாம். இந்த வழக்கை பொதுநல வழக்காக தீர்மானித்து அதன்படி இந்த வழக்கை இரண்டு நீதிபதிகள் விசாரித்திருக்கலாம். இந்த சர்ச்சையை நிச்சயமாக அவர்களால் தடுத்திருக்க முடியும். என்ன காரணத்தாலோ மதுரை உயர்நீதிமன்றம் இந்த சர்ச்சையை வளர்த்து விட்டது. இந்த சர்ச்சை உடனேயே நம்மை எல்லாம் விட்டு அகல வேண்டும். காரணம், விளக்கை எந்த இடத்தில் ஏற்றுவது என்பது எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் என்று சொல்ல முடியாது. கார்த்திகை தீபத்தன்று காலங்காலமாக ஒரு கோயிலிலோ மலையிலோ விளக்கு ஏற்றுவது நிகழ்ந்து கொண்டுதான் உள்ளது. ஆனால் அந்த நிகழ்வை மாற்றி இனிமேல் கார்த்திகை தீபத்தின் விளக்கு இன்றுதான் இந்த இடத்தில்தான் சுடர வேண்டும் என்று எண்ணுவதோ அல்லது அதை குறித்து ஆணையிடுவதோ மக்கள் நலத்திற்கு உகந்ததல்ல என்பது கருத்து. இதை ஏன் நான் இன்று கூறுகிறேன் என்றால், இன்று மனித உரிமை நாள். எல்லா மனித உரிமைகளையும், அதாவது மதச்சார்பின்மை என்பதுதான் மனித உரிமைகளிலேயே தலையாய உரிமை. மதச்சார்பின்மையை கொண்டாட வேண்டும் நமது அரசமைப்பு கொண்டாடி கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மையை நீதிபதிகளும் கொண்டாட வேண்டும், மக்களும் கொண்டாட வேண்டும். மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை நாம் நாள்தோறும் வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உறுதியை மனித உரிமை நாளான இன்று நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.